உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் நண்பர்களை உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை அறிந்து கொள்வதற்காக எங்களோடு போரியல் ஆய்வாளர் அரசோக் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசோக்களே. வணக்கம் ராஜானி. அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பொழுந்த வணக்கம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது அமெரிக்காவுடைய பக்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை பார்க்கலாம் என்று நம்புகிறேன். வெள்ள மாளிகையில் குழப்பங்கள் வருகின்றது போல் இருக்கிறது. இங்கேயோ ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றவர்கள் அமெரிக்காவில் மாறி மாறி மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. முதலில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார், இவ்வளவு நாளும் 3 நாட்களுக்கு முன்னதாக நான் உங்களோட உரையாடும் பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள் எங்களுடைய உறவுகளுக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னார், யார் யாருக்கு எண்ணெய் வேணுமோ நீங்களே போய் ஹார்முஸ் நீரிணைக்கு போய் எடுத்து பாருங்கள் என்றதை ஆவேசத்தோடு கூறியிருந்தார். என்று கூறியிருக்கிறார், ஹோமஸ் நீரிணையை திறப்பது எவ்வளவு இலகுவான ஒரு விடயம், அதை நாங்கள் வேண்டுமென்றால் செய்து காட்டுவோம் என்று கூறியிருக்கின்றார். என்ன குழப்பம்! ட்ரம்பின் கருத்துக்களை பொறுத்தவரையில் நேற்று பிரான்சின் அதிபர் மேக்ரோன் சொன்னது போலதான் நேற்று மாலை சொன்னதை காலையில் எழும்பி மறுப்பதும், அதாவது எந்த விதமான ஒரு பொறுப்புணர்வற்று நிற்பதும், மற்றது இவரை யாரும் ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை என்று கூறுகின்றார். அதே போலதான் இப்போது இதை கூறியிருக்கின்றார். ஆனால் அவர்களிடம் ஒரு திட்டம் இருக்கின்றது. இந்த ஹார்முஸ் நீரிணையை ஒரு படைபலத்தை பயன்படுத்தி திறந்து விட்டால் என்ன என்பது. ஆனால் அதற்காகவே படையினரின் எதிர்ப்பையும் மீறி தன்னிச்சையாக அதாவது படை அதிகாரிகளை புறந்தள்ளி முடிவெடுக்க போகிறார்கள் போல் தெரிகிறது. இதற்கு ஏதுவாக இன்னொரு தகவலும் வந்திருக்கிறது. இந்த டியாகோ காசியாவில இந்த சிறப்பு படை அணியினர், அது டியாகோ காசியா இந்து சமுத்திர தீவு பகுதியில் இருக்கின்ற ஒரு தீவு, அந்த தீவில் அதுவும் இதே போல ஒரு காக் தீவுகளோ அல்லது இந்த ஹார்முஸுக்கு நீரிணைக்கு அருகில் இருக்கின்ற குசேம் தீவோ அதே போன்ற ஒரு தீவு தான். அந்த தீவில் அவர்கள் இப்போது தீவிர பயிற்சிகளை எடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. அப்ப அங்கு நடக்கின்ற பயிற்சிகள், அதே நேரம் நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், யுஏஇ துபாய் ஏர்போர்ட்ல பெருமளவான மெரைன் படையினர்கள் அந்த ஏர்போர்ட்டில் இறங்கி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது என்று வீடியோக்கள் வந்திருந்தது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் F-18E ரக விமானம், அந்த விமானம் ட்ரிப்போலி என்ற கப்பலில் மட்டும்தான் அந்த விமானத்தை குறைந்த விமானங்கள்லாம் அது இருக்கிறது. அது இந்த எலக்ட்ரானிக் ஜாமர் என்று சொல்வது. அந்த விமானம் பறந்தது என்று சொன்னால் அந்த இடங்களுக்கு அந்த ஒரு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ரடார்களோ அல்லது இந்த ஏவுகணைகளோ அல்லது எலக்ட்ரானிக் ஐட்டங்களோ வேலை செய்யாது என்று சொல்ல, எல்லாத்தையும் ஜாம் பண்ணிவிடும் என்று சொல்ல, அந்த விமானத்தையும் இப்போது கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அப்ப அதை வைத்து பார்க்கும் போது ட்ரம்ப் ட்ரம்ப் கூறுவதும் அவர் சில சமயங்களில் அந்த அதுகளை வைத்துக் கொண்டுதான் கூறுகிறார் போல் தெரிகிறது. மிக இலகுவாக இதை திறந்து விடலாம் என்று கூறுகிறார் போல தெரிகிறது. அதற்கு ஏதுவாகத்தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு முன்னர் ஒரு தந்திரமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற பஹ்ரைனுக்கூடாக முற்பட்டிருக்கிறார்கள் போல் தெரிகிறது. அவர் இன்னொன்றை கூறியிருக்கின்றார், அவர் மிலிட்டரி, எங்கட மிலிட்டரி கிரேட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் என்று சொல்லி இருக்கின்றார் இந்த வேர்ல்டில் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது நாங்கள் ஈரானில் இருக்கின்ற எல்லாத்தையும் அழிப்போம் என்று சொல்லியும், பிரிட்ஜையும் போட்டு நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் பவர் பிளான்ட், நியூ ரெஜிம் லீடர்ஷிப் எல்லாவற்றையும் அளிப்போம் என்றும் அதை மிக விரைவில் ஃபாஸ்டாக செய்வோம் என்றும் அவர் தனது சோசியல் மீடியாவில் தெரிவித்திருக்கிறார். போர் ஆரம்பித்து ஒரு சில நாட்களில் அமெரிக்காவில் அமைச்சர்கள் பீட்டர் ஹெக்ஸட், மார்க்கோ ரூபியோ போன்ற தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தினார்கள். அப்பொழுதெல்லாம் ஒரு பெரிய உற்சாகமாக இருந்தார்கள். இப்பொழுது எல்லாரும் சோர்ந்து போயிருப்பது போல் தெரிகின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், ஜோ கென்ட் அவர்களும் கூட பதவி விலகிய சம்பவம் தெரியும். அப்படி பல பதவிகள் விலகி கொண்டு வருவது போல் இருக்கின்றது. இப்பொழுது அவர்கள் பதவி விலகுவதற்கு முன்னதாக பீட்டர் ஹெக்ஸட் அவர்கள் சிலரை பதவி நீக்கம் செய்திருப்பது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் என்றதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? நான் என்னென்று சொன்னால், ஹெசத் அமெரிக்க இராணுவத்தின் தலைகளை துண்டித்து விட்டார் என்றும் 24 மணி நேரத்தில் அவர் தனது இராணுவ தலைமை தளபதியையும் அதன் பயிற்சி பிரிவின் தலைவரையும் மற்றும் அதன் தலைமை மத குருவையும் பணி நீக்கம் செய்திருக்கிறார் என்றும் செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த செய்திகளின் அடிப்படையில் இன்னொரு செய்தியை கூறுகிறார்கள். அதாவது ரெஜிம் சேஞ்ச் இப்போது அமெரிக்காவில் இடம்பெறப் போகிறதோ என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், முன்னர் ட்ரம்ப் கூட தற்போதைய
அதாவது பிரதம கட்டளை அதிகாரியான கெய்னை கூட அவர் ஒரு 4 நட்சத்திர தளபதியை தனது விசுவாசத்துக்காக கொண்டு வந்திருந்தார் என்று கூட நாங்கள் பேசியிருந்தோம். இப்போது என்னென்று சொன்னால் ஜெனரல் ரெண்டி ஜோர்ஜ் என்றவர், அவர் 41வது அமெரிக்காவின் ஆர்மி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்று சொல்றது. அவருடைய பதவிக்காலம் 2027ஆம் ஆண்டு செப்டம்பர் தான் முடிய இருக்கின்றது. அந்த நிலையில் அவரை எந்தவித காரணமும் இல்லாமல் 2ஆம் தேதி, அதாவது நேற்று ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலம் அவரை பதவியில் இருந்து உடனடியாகவே ஓய்வு பெற சொல்லிவிட்டார் என்று கூறப்படுகிறது. காரணம் எதுவும் சொல்லவில்லை. பாக்ஸ் நியூஸும் அது தொடர்பாக வேறு வேறு அதிகாரிகளிடமும் கேட்டிருக்கிறார்கள். ஒருவருக்கும் சொல்லியிருக்கிறார்கள் எந்த காரணமும் இல்லாமல். அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அவரை பொறுத்தவரையில் அவர் இந்த இராணுவ சேவையில் ஈராக்கிலேயாக இருக்கலாம், ஆப்கானாக இருக்கலாம், பல நாடுகளில் அவர் பணியாற்றிய அனுபவம் மிக்க தளபதி என்று கூறுகிறார்கள். அவர் சரி தற்போது நடைபெறுகின்ற இராணுவ நடவடிக்கையில் ஏதும் தொய்வை விட்டார் என்றால் அதுக்கான காரணமும் முன்வைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதே நேரம் ஜெனரல் டேவிட் கோன், இவர் டிரான்ஸ்பர்மேஷன் அண்ட் ட்ரைனிங் கமாண்ட் என்ற கட்டளை அதிகாரியாக இருப்பவர். அவரையும் பதவியிலிருந்து தூக்கி இருக்கிறார்கள். அதே போல மேஜர் ஜெனரல் வில்லியம் கிரீன், இவர் சீஃப் ஆஃப் சாப்ளைன் என்று ஒருவரும் பிரதம மதகுருவாக இருக்கிறார் இராணுவத்தினர் என்ற. அடுத்தது ரீப்ளேஸ்மெண்ட் ஜெனரல் கிறிஸ்டோபர் ஆக்டிங், அவரையும் 82வது ஏர்போர்ன் படை பிரிவாக இருக்கிறார்கள். அவரையும் பதவியிலிருந்து அவரை ரீப்ளேஸ்மெண்டாக போட்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது இந்த பதவி நீக்கம் என்பது அமெரிக்காவின் இராணுவத்துக்குள் அல்லது படைப்பிரிவுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற உள்ளக மோதல்களாக இருக்கலாம், அல்லது அமெரிக்க படையினர் அதாவது தற்போதைய அரசை அவர்கள் எதிர்ப்பதாக இருக்கலாம் என்ற செய்திகளும் வெளிவந்திருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இந்த தற்போதைய அரசின் நடவடிக்கையை அதாவது ட்ரம்பின்டையாக இருக்கலாம் அல்லது பீட் ஹெசத்தாக இருக்கலாம். பீட் ஹெசத்தை பொறுத்தவரையில் இப்போது இந்த தளபதியை நீக்கிவிட்டு தான் பீட்டர் ஹெசத் அமெரிக்க இராணுவத்தின் மேஜர் அதிகாரியாக இருந்த போது அவருக்கு உதவியாளராக இருந்தவரை இப்போது இந்த ஜோர்ஜின் இடத்துக்கு நியமித்திருக்கின்றார். அதாவது இங்கு எதை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் பதவி அனுபவம் மற்றும் ஆளுமையை தவிர்த்து விசுவாசத்தை பார்க்கிறார்கள். இப்ப இவர்கள் கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால் 82வது வான்வழி படையணி தற்போது மத்திய கிழக்கில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 31வது NEU படையணியைச் சேர்ந்த மரைன் வீரர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். USS ட்ரிபோலியில் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ISOSC படையினர் இஸ்ரேல், ஜோர்டான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஈரான் 90% எண்ணெய் ஏற்றுமதியை கொண்ட காக் தீவை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைக்கான ஒத்திகைகள் நடைபெற்று வருகின்ற நேரத்தில், அதாவது ஒரு போர் நடைபெறுகின்ற நேரத்தில் அதன் கட்டளை தளபதியை திடீரென்று நீக்குவது தற்செயலானது ஒன்று அல்ல என்று கூறியிருக்கிறார்கள். 50,000 படையினரை தரையிறக்கும் ஒரு நடவடிக்கை இவர்கள் மேற்கொண்டு வருகின்ற நேரத்தில் கூட்டாக ஜெனரல் தர அதிகாரிகள் இங்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு காரணம் கூறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தரையிற நடவடிக்கையையும் மற்றது அமெரிக்கா இப்போது மேற்கொண்டு வருகின்ற உட்கட்டுமானங்கள் மீதான தாக்குதல்கள், மற்றது படை நடவடிக்கையையும் இந்த தளபதிகள் எதிர்த்ததாக கூறப்படுகிறது. அவ்வாறு எதிர்த்ததற்காக தங்களுக்கு விசுவாசமானவர்களை கொண்டு தனது நடவடிக்கைகளை செயற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் இப்ப என்னென்று சொன்னால் 2ஆம் உலக போரிலும் கூறுகிறார்கள். ஜெர்மனி கூட அந்த போர் இடம்பெற்றிருந்த சமயம், ஜெர்மன் பின்வாங்கிய சமயங்களில் அல்லது ஜெர்மனுக்கு தோல்வி ஏற்பட்ட சமயங்களில் கூட்டாக ஜெனரல்களை பதவியிலிருந்து நீக்கியிருந்தது ஜெர்மனி 2வது உலக போரில் என்று கூறியிருந்தார்கள். அப்ப இந்த நடவடிக்கை அமெரிக்கா ஈரானில் தற்போது ஒரு தோல்வி நிலையை அடைந்ததால் உடனடியாகவே தளபதிகளை நீக்கிவிட்டு புதியவர்களை கொண்டு வரும் முயற்சியாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. அதாவது அமெரிக்காவுக்கு உள்ளூர தெரிகிறது தங்கள் நடவடிக்கை தோல்வி அடைந்து விட்டது. ஆனால்
புதியவர்களை போட்டு தமது திட்டத்தின்படி தாக்குதலை நடத்தலாம் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இராணுவ தளபதிகளுக்கு அனுபவம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பல தளபதிகள் ஈரான் இப்ப முன்னாள் அதிபர்கள் கூட பில் கிளின்டனாக இருக்கலாம், ஒபாமாவாக இருக்கலாம், எல்லோரும் ஒன்றைத்தான் கூறினார்கள். ஈரான் ஃபைல் என்கிற மேசையில் இருந்தது. போதும், ஈரான் தொடர்பான நடவடிக்கைக்கு நாங்கள் திருப்ப நிர்பந்திக்கப்பட்டோம். ஆனால் நாங்கள் எங்கள் படை அதிகாரிகள் என்ற சொல்லை கேட்டோம். அவர்களும் கலந்து ஆலோசித்தோம். அதன் பிறகு நமது நட்பு நாடுகளுடன் கலந்து ஆலோசித்தோம். அதற்கு பிறகு மக்களிடம் சென்று சொன்னோம். அதுக்கு பிறகுதான் சில தாக்குதல், இப்ப ஆபரேஷன் டெசர்ட் ஃபாக்ஸ் என்று ஒன்று ஈராக்கில் செய்தது என்று கிளின்டன் சொன்னார். அதே போல எல்லாரும் தாக்குதலை நடத்தினார்கள். ஏன் நடத்துகிறோம் என்று தாக்குதல் லட்சியம் என்ன, அதை எப்ப முடியும், அந்த மூன்றும் தங்கள்கிட்ட எப்பவும் இருக்கும் என்றது. இரண்டால் ஒரு முடிவில்லாத யுத்தத்துக்கு போக முடியாது. அதற்குத்தான் தாங்கள் படை அதிகாரிகளை அவர்களைத்தான் தாங்கள் முதலில் கலந்து ஆலோசிப்பது. அதுக்கு பிறகு கூட்டணி நாடுகள், அதுக்கு பிறகு மக்களுடன் சென்று விட்டுத்தான் தாக்குதலுக்கு போகும். இது எந்த பிளானும் இல்லை, எந்த திட்டமும் இல்லை. இப்போது படைத்தளபதிகள் உண்மையை கூறியிருக்கலாம். இதுதான் உண்மை. உண்மையை கூறியவர்கள் அங்கிருந்து துரத்தப்பட்டிருக்கிறார்கள் என்னும் போது, இப்ப அமெரிக்காவில் இருந்து ஒருத்தர் எழுதியவர் கூறியிருக்கின்றார், நாங்கள் ஒரு மிக இருண்ட காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். மிக ஒரு பேரழிவை, அதாவது இராணுவத்தில் அனுபவம் இல்லாதவர்களை கொண்டு ஒரு பலமான எதிரியுடன் மோதுவதற்காக இவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவில் நிற்கிறோம் என்று கூறியிருக்கிறார். அமெரிக்காவில் தொடர்ச்சியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தலையடி வந்து கொண்டிருக்கின்ற நாளாந்தம் பதவி விலகல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இனி பதவி நீக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்புடைய வெள்ளை மாளிகையின் தலைமை பணிப்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை கூறுகிறார் என்று கூட ஊடகங்களில் செய்திகள் வருகின்றது. சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு தலையடியை தான் கொடுக்க போகின்றது. என்ன கருத்தை கூறினார் தலைமை பணிப்பாளர் என்று அறியக்கூடியதாக இருந்ததா? என்னென்று சொன்னால், இப்ப எல்லோரும் மெல்ல மெல்ல உண்மையை, அதாவது ட்ரம்புக்கு ஜால்ரா அடிப்பவர்களை விடுத்து உண்மையை சொல்வதற்கு பலர் துணிந்திருக்கிறார்கள் தங்கள் நாட்டுக்காக என்ற தொடர்பாகத்தான் நான் நினைக்கிறேன் டைம்ஸ் என்ற பத்திரிகை, நாங்கள் டைம்ஸை பற்றி நேற்றும் பார்த்திருந்தோம். ட்ரம்பின் படத்தை போட்டு தப்பிக்கிற வழி எங்கே என்று போட்டிருந்தது ஒரு தலையங்கம். அதற்கு உள்ளில் இதை எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த போரின் மிக முக்கிய தருணம் ஓவல் அலுவலகத்தில் நிகழ்ந்திருக்கிறது என்று போட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை யாரும் வெளியில் கொண்டு வரவில்லை என்றுதான் அந்த டைம்ஸ் அந்த செய்தியை போட்டிருக்கிறது. ட்ரம்பின் தலைமை பணிப்பாளரான சூசி வைல்ஸ் அவர் உதவியாளர்களை ஒன்று திரட்டி வேறு யாரும் சொல்ல துணியாத ஒன்றை அதிபரிடம் கூறியிருக்கின்றார் என்றும், இந்த போர் அவரது செல்வாக்கை குலைக்கிறது, அமெரிக்க அதிபர் செல்வாக்கை குலைக்கிறது என்று சொல்லியும், எரிவாயு விலைகள் அமெரிக்கர்களை நசுக்குகிறது என்றும், மேலும் அவரை சுற்றி உள்ளவர்கள் எல்லாவற்றையும் பூசி முழுகுகிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் கேட்க விரும்பியதை சொல்வதற்கு பதிலாக, ட்ரம்ப் கேட்க விரும்புவது என்னென்றால் தன்னை பற்றி புகழ்வது, தான் செய்வதெல்லாம் சரி என்று சொல்வதைத்தான் கேட்க விரும்புவார். ஆனால் அவர் அவர் விரும்பியதை சொல்வதற்கு பதிலாக பலவரிடம் இன்னும் வெளிப்படையாக இருங்கள் என்று பல வாரங்களாக அவர் தன சக ஊழியர்களை வலியுறுத்தி வந்திருந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பென்டகன் அதிகாரிகளால் தொகுக்கப்பட்ட இராணுவ சிறப்பம்சங்கள் அடங்கிய காணொளிகளை பார்த்து ட்ரம்ப் தனது காலை பொழுதை தொடங்கினார். ஆனால் சந்தைகள் சரிந்து சடலப்பைகள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது போர்க்கள வெற்றிகளின் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுப்புகள், அது அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அந்த நாடுகள் என்ன கூறுகிறது என்று சொன்னால், ட்ரம்புக்கு ஒரு சிலரைத்தான் காட்டுகிறார்கள், நல்லதை காட்டுகிறார்கள், மிச்சம் எல்லாத்தையும் மறைத்து விடுகிறார்கள். அதாவது பூசி மொழுகப்பட்ட சிலவற்றை காட்டி சுற்றி உள்ளவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். எந்த ஒரு ஏவுகணை தாக்குதலையும் விட இது மிகவும் முக்கியமானது என்று கூறியிருக்கிறது. வடிகட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஒரு அதிபர் வாழ்வா சாவா முடிவுகளை எடுப்பதால் தான் போர்கள் கட்டுப்பாட்டை மீறி செல்கின்றன. வைஸ் அது நடப்பதை பார்த்து அவசர கால பிரேக்கை இழுத்திருக்கிறார் என்று அது சொல்லி இருக்கின்றது. அதன் விளைவு ட்ரம்பின் தொனி மாறி இருக்கின்றது இப்போது. அதாவது ஏப்ரல் 1 உரை அதன் கற்கால ஆரவாரங்கள் அனைத்தையும் மீறி அடிப்படையில் போரை விரிவுபடுத்துவதை பற்றியதல்ல, அதை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றியதாக இருந்ததாக கூறியிருக்கின்றது. பிரான்ஸ் போர் நிறுத்த நிபந்தனைகளை முன்வைத்திருப்பதாகவும்,
2 தடக்கம் 3 வார காலக்கெடு என்பது ஒரு அச்சுறுத்தல் அல்ல என்றும் அது போரிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு கால அட்டவணை என்றும் கூறியிருக்கின்றது. வைஸ் தலையிடாமல் இருந்திருந்தால் ட்ரம்ப் இன்னும் போரின் முக்கிய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்க, அவரது ஆலோசகர்கள் தலையசைத்துக் கொண்டிருக்க, போர் மீள முடியாத ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் என்று அது குறிப்பிட்டிருக்கின்றது. சிலர் இப்போது மெல்ல மெல்ல சொல்ல தலைப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பீட் ஹெசட் போன்றவர்கள் இப்போது அவரை அந்த நாளேடு என்று என்னென்று போட்டிருக்கிறது என்று சொன்னால், ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்தில் வார இறுதியில் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தவர். இன்றைக்கு வந்து இராணுவத்தில் ஒரு மேஜராக இருந்தது. இன்றைக்கு வந்து 5 நட்சத்திர 4 நட்சத்திர ஜெனரல்களை தூக்கிவிட்டு அவர் போரை நடத்த போகிறார் என்னும் போது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கித்தான் அமெரிக்கா போகிறது என்று கூறுகிறார். சுருக்கமாக 2 விடயங்கள். அதாவது நீங்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக அடிக்கடி அமெரிக்காவுடைய விமானம் தாங்கும் கப்பலை பற்றி அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தீர்கள். இப்ப 2 வாரமாக அதை பற்றி எந்த ஒரு சத்தத்தையும் காண முடியவில்லை. குறிப்பாக அந்த மெரைன் படையினர் போன அந்த விடயங்களை எல்லாம் கூறும் பொழுது, செய்திகளை பார்க்கும் பொழுது ஜெராட் ஃபோர்ட் விமானம் தாங்கிய கப்பல் குரோஷியாவில் இருந்து வெளியிட்டுதான். அரபிக்கடலில் நின்றது, குரோஷியாவுக்கு அப்படி போனது, அங்கிருந்து எங்கே போகிறது என்று இது தொடர்பாக ஏதாவது அறியக்கூடியதாக இருந்ததா? அந்த கப்பல் வந்து இப்போது நீங்கள் சொன்னது போலதான் அங்கிருந்து அந்த கப்பல் புறப்பட்டு விட்டது என்று போட்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கு போகிறது என்று இன்னும் போடவில்லை. ஆனால் அந்த கப்பலை பொறுத்தவரையில் கப்பல் 1 வருடம் தொடக்கம் 1.5 வருடத்துக்கு அவுட் ஆஃப் ஆர்டர் என்று சொல்கிறார். அவுட் ஆஃப் ஆர்டர் என்று சொல்லும் போது அது களமுனைக்கு செல்ல முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். அது இடம்பெற்ற தாக்குதல் சேதங்களையும் பல ஊடகங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கின்றன. பல ஊடகங்கள் படங்களாக போட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சேதம் வந்து ஒரு லோன்ரி ஃபயரால வந்த சேதத்தை விட மிக மோசமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் பலவற்றை அவர்கள் மறைக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு தெரியும், விமானங்கள் வீழ்ந்ததை கூட இப்ப எல்லாவற்றையும் ஏதோ ஒரு வகையில் மறைப்பதற்குத்தான் முற்படுகிறார்கள். இப்போது வைஸ் கூறியது போல ட்ரம்புக்கு எல்லாவற்றையும் மறைத்து சில பாலம் இடிந்ததையும் வைத்தியசாலை அடித்ததையும் தான் காட்டுகிறார்கள் போல தெரிகிறது. ஜார்ஜ் புஷ் கப்பலை அதுக்கு பதிலாக மாற்றீடாக கொண்டு வந்தாலும் எந்த கப்பலும் ஈரான் கடற்பரப்பில் இருந்து 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் தரித்து நிற்கின்றன. அதற்கு போக அவர்கள் விரும்பவில்லை. இந்த கப்பலும் திருத்த வேலைகளுக்காக இப்போது அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்படுவதாகத்தான் ஊகிக்கப்படுகின்றது. ஆனால் அந்த துறைமுகத்திலிருந்து கப்பல் புறப்பட்டு விட்டது. ஹோர்முஸ் நீரிணை பெரிய ஒரு சிக்கல் என்று நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கிற நேரத்தில் நிபுணர்கள் கூறுகிறார்கள் என்னவென்றால், ஹோர்முஸ் நீரிணையிலிருந்து உலகம் மீள்வதற்கு இன்னும் நிறைய நாட்களிடம் வெகு தொலைவில் உள்ளது என்று எச்சரித்திருக்கிறார்கள் இந்த எரிசக்தி தொடர்பாக. இந்த நேரத்தில் பாகிஸ்தான் என்ன செய்திருக்கின்றது என்று சொன்னால், எரிசக்தி நெருக்கடியிலிருந்து மக்களை ஓரளவுக்கேனும் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் ஈடுபட வைப்பதற்காக இலவச போக்குவரத்து சேவையை வழங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த செய்தியை பார்த்ததுடன் தான் நீங்கள் கூறியது போல் இந்த பொருளாதார நெருக்கடி வரும் பொழுது பல நாடுகள் இந்த சிக்கலுக்கு முகம் கொடுக்க போகின்றது. இப்ப பாகிஸ்தான் எவ்வாறு இந்த குறிப்பாக தலைநகரத்தில் தான் அவர்கள் இந்த இலவச சேவையை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். இதே போல் ஏனைய நாடுகளிலும், குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் கூறுவது போல் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள், அந்த நாடுகளிலும் எப்படித்தான் இருக்க போகிறதா ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? அவ்வாறான ஒரு நிலைமையை நோக்கித்தான் எல்லா நாடுகளும் போய்கொண்டிருக்கின்றன. நாங்கள் முதல் காணொளியிலே பார்த்திருந்தோம். அதாவது இந்த தீரினை இப்போது துறக்கப்பட்டாலும் இந்த நெருக்கடி தீர கிட்டத்தட்ட 3 அல்லது 4 மாதங்கள் எடுக்கும் சாதாரணமான ஒரு நிலைக்கு வர. ஆனால் அதற்கு பிறகும் உற்பத்திகள் முன்னே போல இருக்குமோ தெரியாது. என்று சொன்னால் பல ரிஃபைனரிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அவை திருத்தப்பட வேண்டும். இன்றைக்கும் 6வது தடவை குவைத்தின் ஆயில் ரிஃபைனரி தாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பெருமளவான கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டன. 22 டசன் கப்பல்கள் இதுவரையில் மூழ்கடிக்கப்பட்டு விட்டன. ஆனால் இப்போது மெல்ல மெல்ல ஹோர்முஸுக்குள், அதாவது ஈரானுக்கு பல நாடுகள் இப்போது தொலைபேசி ட்ரம்புடன் பேசுவதை விட பெருமளவான நாடுகள் ஈரானுடன் தான் பேசுகின்றன. இப்போது நாங்கள் கதைக்கும் போது கூட ஜப்பான் கேட்டிருக்கிறது. ஜப்பானுக்கு ஒரு கப்பலை விட்டிருக்கிறார்கள் நல்லெண்ண அடிப்படையில். பிரான்சின் கப்பலை விடுவித்திருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸ் கப்பலை இப்போது விடுவித்திருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸ் வந்து ட்ரம்ப்
ஈரானுடன் நேரடியாக கதைத்ததாகவும், பிலிப்பைன்ஸ் உங்களுக்கு தெரியும், பிலிப்பைன்ஸ்ல அமெரிக்காவின் மிகப்பெரிய தளம் இருக்கின்றது. பிலிப்பைன்ஸ் சொல்லி இருக்கிறது தாங்கள் இந்த போருக்குள் ஒருபோதும் வரப்போவதில்லை என்றும், தாங்கள் நடுநிலைமையாக எப்போது நிற்போம் என்று சொல்லியும் ஒரு கப்பலை பெற்றிருக்கிறது, ஒரு கப்பலை விட்டிருக்கிறார்கள். இப்ப அந்த மூடிய பிறகு இப்போதுதான் 16 கப்பல்கள் அது அங்கிருந்து வெளியேறி இருப்பதாக கூறியிருக்கிறார். 16 கப்பல்களை ஈரான் அனுமதித்திருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லி இருக்கிறது, அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய கப்பல்களுக்கு நிரந்தரமான தடை என்று சொல்லி, அது ஹோர்முஸ் நீரினை திறந்தாலும் அவர்களுடைய கப்பல் அதனால் போக முடியாது என்று சொல்லி இருக்கிறது. அதே நேரம் ப்ளூம்பர்க் ஒரு தகவலை போட்டிருக்கின்றது, இந்த ஹோர்முஸ் நீரினுடான பயணத்துக்கான கட்டணத்தை அவர்கள் இப்போது ஜுவானில் தான் அறவிட போகிறார்கள் என்று சொல்லியும், ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன் அதை சீன என்று சொன்னால் அமெரிக்க டாலரில் அதனை செலுத்தினால் அதை அமெரிக்கா இங்கே ஒரு இடத்தில் அதை அந்த டிரான்சாக்சனில் தடைகளை கொண்டு வரலாம் என்பதால் ஜுவானில் தான் அதை சீன வங்கிகளினூடாகத்தான் செய்ய போகிறார்கள் என்று கூறியிருக்கிறது. பல நாடுகளுக்கு இப்போ உள்ள பிரச்சனை, இப்ப இலங்கைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்னென்று சொன்னால், இப்போ ரஷ்யாவின் பிரதி வெளிவார அமைச்சரிடம் இலங்கை கேட்டிருக்கிறது, வியட்நாம் போயிருக்கிறது. இப்ப அனைத்துலக ஊடகங்கள் ஒன்றை போட்டிருக்கின்றன, இலங்கை, வியட்நாம், இந்தோனேஷியா போன்ற நாடுகள் எல்லாம் ரஷ்யாவுடன் ஓடி இருக்கின்றன. ரஷ்யா ஓம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் சிக்கல் இவர்களுக்கு என்னென்று சொன்னால், டாலரில் பே பண்ண முடியாது, ரூபிள் அல்லது ஜுவானில் தான் பே பண்ணலாம் என்று ரஷ்யா கூறிவிட்டது. அதே போல மார்க்கெட் பிரைஸ், இலங்கை இப்போது அந்த ஜுவானில் ரூபிளில் பே பண்ணினால் அமெரிக்காவுடனான சிக்கல் என்றதில் பெரிய ஒரு இழுபறியில் நிற்கின்றது. இலங்கையின் மத்திய வங்கியின் ஆளுநர் அதை விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், கோத்தபாய ராஜபக்ஷ என்ற காலத்தில் கூட ஈரானிடமிருந்து அப்போதும் இது பரிசீலிக்கப்பட்டிருந்தது. ரஷ்யா அப்போதும் கூறிவிட்டது, நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் ஜுவானில் பே பண்ணலாம் என்று அல்லது ரூபிளில் என்றபடியா விட்டது. அதற்கு பிறகு ஈரானிடம் தேயிலையை கொடுத்து வாங்கினார்கள். இப்ப எதுவும் நாணயத்துக்கு போனால்தான் அமெரிக்காவோட பிரச்சனை வரும், அப்ப தேயிலையை கொடுத்து வாங்குவோம் என்று. அப்ப நீங்கள் கூறியது போல இப்ப இவ்வளவு ஒரு சிக்கலான நிலையில் இருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல இப்ப ஆஸ்திரேலியாவும் அந்த நிலைக்குத்தான் வந்திருக்கிறது. பொதுமக்கள் இந்த பொது பஸ் ட்ரெயின்களை பாவிக்க சொல்லி, தென் கொரியாவும் அந்த நிலைக்குத்தான் வந்திருக்கின்றது. இப்போது பாகிஸ்தானும் அந்த நிலைக்குத்தான் வந்திருக்கிறது. எல்லா நாடுகளும் அந்த நிலைக்கு வர வேண்டும். ஆனால் அது நாட்டின் பொருளாதாரத்தை, இப்ப பல நாடுகள் உங்களுக்கு தெரியும், அந்த நாடுகளின் டாக்ஸை கூட, எரிபொருளுக்கான டாக்ஸை கூட கணிசமாக குறைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கட்டுப்பாட்டில் விலையை வைத்திருப்பார். அது அவர்களுடைய பொருளாதாரத்தில் தான் பாதிப்பை ஏற்படுத்தும். உலகத்தின் பொருளாதாரத்தை இப்போது ஈரான் தான் அந்த பொருளாதாரத்தை ஒரு கட்டுப்படுத்தும் மையப்புள்ளியாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு கால பின்னால் போன்றிருக்கிறது. சைக்கிள்களில் போவதும் மாட்டு வண்டியில் போவதும் போல ஒரு நிலைமையை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த போக்குவரத்து தொடர்பாக நீங்கள் கூறும்போது, அதே நேரத்தில் ஐநாவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது சொன்னால், இந்த போரினால் உணவுப் பொருட்களுடைய விலையும் அதிகரிக்கும், இதுவும் மக்கள் மத்தியில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் இதனுடைய நிலைப்பாடு. நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல், அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை அவதானித்து உயிரோடை தமிழ் அவர்களுக்கு எடுத்திருந்தமைக்காக உயிரோடை தமிழ் நண்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சி இருந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.